என்னைக்கோ செத்துட்டோம் ஃபாதர். என் கணவர் செத்த 3வது நாளே என் பிள்ளைங்க என்னை தனியே விட்டுட்டு போயிட்டாங்க. யாரும் என்னை பார்க்க வர்றதில்லை. ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லை. தனிமையில் தினம் தினம் செத்துக்கிட்டே இருக்கிறேன். நெருக்கமான ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது செத்த பிணத்துக்கு சமம் ஃபாதர். என் வீட்டுக்காரர் செத்த அன்னைக்கே கடவுள் என்னையும் அழைச்சிட்டு போயிருக்கலாம். என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என்கிறார் இயேசு. இதை கேட்ட யூதர்கள், நீ உண்மையிலேயே பேய் பிடித்தவன்தான் என்கிறார்கள். அவர்களுக்கு புரியல. அதாவது கடவுள் ஆதாம் யாவாளிடம், அந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது, மீறினால் சாவீர்கள் என்றார். அவர்கள் அவரது வார்த்தையை கடைபிடிக்கவில்லை, மீறினார்கள். ஆனால் அவர்கள் செத்தார்களா? இல்லை என்றுதான் நீங்களும் நானும் பதில் சொல்வோம். உண்மையை சொல்லப்போனால் அவங்க செத்துட்டாங்க. எப்பொழுது அவர்கள் கடவுளின் பிரசன்னத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டார்களோ அப்பொழுதே அவர்கள் வெறும் நடைப்பிணங்கள் ஆனார்கள். ஆண்டவரது உடனிருப்பு வாழ்வு தரும், மகிழ்ச்சி தரும், நிம்மதி தரும், மன அமைதி தரும். அவரோடு அவரில் வாழ வளர வார்த்தையை வாழ்வாக்குவோம், அதாவது கடைபிடிப்போம்.